பஞ்சாயத்து எங்களுக்கு மாநகராட்சி ஆக்கறன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க. கொண்டவட்டி பஞ்சாயத்து இருந்துச்சு. இப்போ நாங்க மாநகராட்சி ஆக்கறோங்கிறாங்க. எங்களுக்கு மாநகராட்சி வேணாம். நாங்க எல்லாம் ஏறு வேலைக்கு போனாதான் சோறு. எங்க வீட்டுக்காரனுக்கு பூரா குடிக்காரனுங்க இருமா. எங்க வீட்டுக்காரனுக்கு பூரா குடிக்காரனுங்க அண்ணனே குடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு எங்களுக்கு காசு கொடுக்கறதில்ல. நாங்க ஏறு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சோறு. அதனால நீங்க இது மாநகராட்சி ஆகிவிட்டீங்கன்னா எங்களுக்கு ஏரி வேலை தரமாட்டாங்க கவர்மெண்ட்ல. அதனால எங்களுக்கு மாநகராட்சி எங்களுக்கு வேணாம். எங்க பஞ்சாயத்துக்கு மாநகராட்சி வேணாம். ஏரி வேலை இல்லைன்னா என்ன உங்களுக்கு பாதிப்பு ஆகும்? எங்களுக்கு எல்லாத்துலயுமே தண்ணி பில்லு பாதிப்பாகுது. வீட்டு வரி ஏற்றுப்படுவாங்க, தண்ணி பில்லு ஏற்றிவிடுவாங்க. 2வது 20 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வரும். எங்களுக்கு நாங்க கட்ட முடியல. 500 ரூபா போட்ட வரைக்கும் 18,000 ரூபாய் போடுறாங்க. முடியல அப்படின்னு நான் என்ன தெளிவா சொல்லி சட்டமன்றத்துல பேசினேன். அது என்ன சொன்னாங்க அமைச்சர், எதிர்ப்பு இருந்தா சொல்லுங்க, நான் அதை விட்டுறேன்னு சொல்லிருக்காரு. புரியுதா? இப்ப நம்ம எதிர்ப்பு, இப்ப உங்களோட எதிர்ப்பு செட்டி சாவடி கொண்டாட எனக்கு நீ வருவீன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் நீ சொன்னீங்க. காலையில நீ எல்லாம் போன் பண்ணி எனக்கு வந்துருக்குறான். நம்ம இது உறுதியா கொண்டபநாயகம் இப்படி செஞ்சு உங்களுடைய பயம் என்னன்னு எனக்கு தெரியுது. என்ன கொண்டபநாயகம்னா 500 பேருக்கு வேலை கிடைக்குது, செட்டி சாப்பிட 300 பேருக்கு வேலை கிடைக்குது. இதை வச்சுதான் சோறு திங்கிறான். எனக்கு தெரியுமா? இதை வச்சுதான் சோறு திங்கிறோம். அதனால இதை உறுதியா நம்ம அனுமதிக்க மாட்டோமா? உறுதியா உங்களுடைய கூட பிறந்த புறப்பாடு நான் இருந்து இதை உறுதியா நான் விட மாட்டேன்.